Both team line up, please. Line up. மணி நாடுகளத்தில் முதல் டிராப் புள்ளியோடு திரும்புகிறது ஏசப் அணியின் பக்கம். ஒன் லவ் சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் ஒரு புள்ளி. டூ லவ். பியூட்டிஃபுல் ஷாட் பிரகாஷ். 3 love. Hey, bye. சிறப்பான ஒரு டிராப் டிஃபென்ஸ் செய்யப்பட்டு மீண்டும் கல்லாம்பாளையம் அணியின் ஆடுகளத்தில். இந்த முறை பிரகாஷில் வைக்கப்பட்ட பந்து லேசாக டிராப் செய்யும். அருமையான ஒரு பிளாக். இரண்டாவது புள்ளியை பெறுகிறார்கள் கல்லாம்பாளையம். ஒரு லேசான டிராப். நான்காவது புள்ளியை பெறுகிறார்கள் ஏசப். 4-2. One more point goes to ASF. 7-2. Beautiful shot. இந்த போட்டியை தொடர்ந்து அடுத்த போட்டியானது இரண்டாவது அரையிறுதி. ஆல்வின் பிரதர்ஸ் வெர்சஸ் பக்கடா அணிகள். 9-3. சர்வீஸை தொடர பிரகாஷ் ஏசப் அணிக்காக. இடம் பார்த்த ஒரு லேசான ஸ்ட்ரோக். 10-3. வலை மீது தொடுத்த சர்வ் அக்ஷய். டச் அவுட் முறையில் வெளியே செல்ல. 12-4. சர்வீஸை தொடர சாரோ கல்லாம்பாளையம் அணிக்காக. மறுமுனையில் எல்லை கடந்து வெளியே அடிக்கப்பட்ட பந்து ஆறாவது புள்ளியை பெற்று தருகிறது. 6-13.
7-14. இந்த போட்டிக்கான முதல் பரிசு தொகையை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் திரு ராம்குமார் அவர்கள், முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். முதல் சுற்று நிறைவு பெறுகிறது. இரண்டாவது பரிசினை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் திரு ஆல்வின் அவர் கொண்டிருப்பவர். பவானி வியூ ஃபீல்ட் ஃபேக்டரி திரு பிரகாஷ் அவர்கள். அதே போல மூன்றாவது பரிசு கோப்பையை வழங்கி சிறப்பிப்பவர் ஜெய விக்னேஷ் அவர்கள், ஸ்ரீ கணேஷ் ஏஜென்சி சோழர் மட்டம். அதே போல நான்காவது கோப்பையை வழங்கி சிறப்பித்திருப்பவர் திரு ராஜு RRK பேக்கரி கீழ்கோத்தகிரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான பரிசுகளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் திரு கணேஷ் அவர்கள் ASF கீழ்கோத்தகிரி அவர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சொல்லிக் கொண்டிருக்கும் வேளையில் புள்ளி எண்ணிக்கை 3 லவ். அதே போல இந்த சிறப்பான கைப்பந்து போட்டிக்கு உணவினை தயார் செய்து கொடுத்திருக்கக்கூடிய திரு கர்ணன், திரு ஆனந்த் மற்றும் கார்த்தி அவர்களுக்கும் எங்களது முதல் சுற்று வெற்றியை ASF அணியினர் சந்தோஷப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த முறை கணேஷ் அடித்த பந்து ஒரு லேசான ஸ்ட்ரோக் மூலம் புள்ளியோடு திரும்பி வருகிறது. அடிங்கடா, வெளுத்து விடுங்கடா, ட்ரம் செட் மாதிரி. 5-2 final. Alvin Brothers versus Bakada. 3-5. டச் முறையில் அடிக்கப்பட்ட பந்து சிறப்பான டிஃபென்ஸ் மூலம் எதிரணிக்கு வழங்கினார்கள். இருப்பினும் எல்லை கடந்து வெளியே செல்ல 6-3. சர்வீஸ் தொடர நிஷாந்த் ASF அணிக்காக. இந்த முறை இடதுபுறத்தில் இருந்து ஓபன். இருப்பினும் லேசாக ஒரு ஸ்ட்ரோக் செய்ய பிரகாஷ் எடுத்த பந்து. TVS கோட்லூர் அணியினுடைய அணித்தலைவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கான நினைவு பரிசு மற்றும் அவர்களுக்கான பரிசு தொகையும் இப்பொழுது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. The 6th place goes to TVS கோடலூர். சிறப்பான ஒரு அறை கணேஷ். Nine 6. சஞ்சு அடித்த வலை மீது சுற்றினுடைய வெற்றியையும் ஆடுகளம் விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆல்வின் பிரதர்ஸ் வெர்சஸ் பக்கடா. நீங்க தான் போடணும். சூர்யா டச் அவுட் முறையில் செல்ல புள்ளியோடு திரும்புகிறது. 10-8. அருமையான ஒரு பிளாக், மேலும் ஒரு புள்ளி. 11-8. டைம் அவுட் கால் பை பக்கடா.
சூர்யா அடித்த பந்து டச் அவுட் முறையில் எல்லை கடந்து வெளியே செல். மீண்டும் ஆல்வின் பிரதர்ஸ் அணியிடமிருந்து புறப்பட்ட பந்து இந்த முறை இடதுபுறத்தில் ஜீவா போட்ட டிராப் இடம் பார்த்து நேர்த்தியான டிராப் 9-12. சிறப்பான ஒரு டிஃபென்ஸ் இந்த எதிரணி நாடுகளத்தில் வந்திருக்கிறது. இந்த முறை லேசான ஒரு டிராப் அங்கே சூர்யா தயாராக இருந்தார். சூர்யா நிறைவு செய்கிறார்கள் முதல் சுற்றினுடைய வெற்றியை 15-9 என்ற புள்ளிகள் கணக்கில். டச் முறையில் செல்ல 14-13. இறுதி புள்ளிக்காக ஆல்வின் பிரதர்ஸ். நிறைவு செய்கிறார்கள் ஆல்வின் பிரதர்ஸ். இறுதி போட்டியானது துவங்க இருக்கிறது. பியூட்டிஃபுல் ஷாட். இந்த முறை நிசாந்தின் கரங்களில் பட்ட பந்து கரம் நழுவி புள்ளியோடு திரும்புகிறது ஆல்வின் பிரதர்ஸ் அணியின் பக்கம். 1-2. சர்வீஸை தொடர ஆல்வின் பிரதர்ஸ் அணிக்காக அருண். கணேஷ் அடித்த பந்து இந்த முறை புள்ளியோடு திரும்புகிறது. 3-1. சர்வீஸ் தொடர நிசாந்த். மறுமுனையில் சூர்யா எடுக்க அவருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை இடம் பார்த்து நேர்த்தியான டிராப். 2-3. ஆல்வின் பிரதர்ஸ் அணியிடமிருந்து புறப்பட்ட சர்வ் அங்கே மிஸ் பாசிங். மறுமுனையில் சூர்யாவுக்கு வைக்கப்பட்ட பந்து எல்லை கடந்து வெளியே செல்ல புள்ளி ஏசப் அணியின் பக்கம் செல்கிறது. 4-2. இந்த முறை பிளாக் செய்யப்பட்ட பந்து பலனில்லை. 3-4. சிறப்பான ஒரு அறை ஏசப் அணியின் நம்பர் 10. 5-3. என்ன ஒரு சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். ஏசப் அணி நாடுகளத்தில் இந்த முறை எல்லை கடந்து வெளியே செல்ல அங்கே வலை மீது கரம் என நடுவர் அறிவிக்க பாயிண்ட் கோஸ் டு ஆல்வின் பிரதர்ஸ். பிரகாஷ் தள்ளிய பந்து 7வது புள்ளியை பெற்றுத் தருகிறது ஏசப் அணியின் பக்கம். 7-4. ஏசப் அணிக்காக பிரகாஷ் அடித்த சர்வ். இங்கே தடுமாற்றத்திற்கு மத்தியில் மேலும் ஒரு புள்ளி ஏசப் அணியின் பக்கம்.
8-4. Five, 8. சிறப்பான ஒரு பிளாக். புள்ளியோடு திரும்புகிறது ஏசப் அணியின் பக்கம். 9-5. இடம் பார்த்து ஒரு நேர்த்தியான டிராப். 10-5. சிறப்பான ஒரு அறை நிஷாந்தின் கரங்களில் பட்டு புள்ளியோடு திரும்புகிறது ஆல்வின் பிரதர்ஸ் அணியின் பக்கம். 6-10. எல்லைக்கு வெளியே தள்ளிய பந்து. 7-10. சூர்யா அடித்த பந்து டிஃபென்ஸ் செய்யப்பட்டு மீண்டும் எதிரணி நாடுகளத்தில். இந்த முறை லேசாக ஒரு ஸ்ட்ரோக் செய்ய சிறப்பான தடுப்பாட்டத்தின் மூலம் மீண்டும் ஆல்வின் பிரதர்ஸ் அணி நாடுகளத்திற்கு தள்ளப்பட்ட பந்து. அருண் உயர்த்த இந்த முறை சூர்யா இடம் பார்த்த ஒரு டிராப். நேர்த்தியான ஒரு டிஃபென்ஸ் மூலம் மீண்டும் எதிரணி நாடுகளத்தில். இந்த முறை சூர்யா அடித்த பந்து அங்கு டிஃபென்ஸ் செய்யப்பட்டு வலை மீது கரம் என நடுவர் அறிவிக்க. பாயிண்ட் கோஸ் டு ஆல்வின் பிரதர்ஸ். 8-10. ஏசப் அணி நாடுகளத்தில் இந்த முறை ஒரு டிராப். சூர்யா எடுத்து எல்லைக்கு வெளியே தொடுத்து ஒரு புள்ளியை ஏசப் அணியினர் பெறுகிறார்கள். 11-8. அருண் உயர்த்திய பந்து இந்த முறை சூர்யா இடம் பார்த்து அடித்து ஒரு புள்ளியை பெற்றுத் தருகிறார். 9-11. நிஷாந்த் அடித்த பந்து சிறப்பான ஒரு அறை. கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினார். 12-9. டச் அவுட் முறையில் பிரகாஷின் கரங்களில் பட்டு வெளியே செல்கிறது. 10-12. அருண் உயர்த்திய பந்து இந்த முறை சூர்யா சரியாக பயன்படுத்தினார். 11-12. இந்த முறை பிரகாஷிற்கு வைக்கப்பட்ட பந்து ஒரு புஷிங் முறையில் புள்ளியோடு திருப்புகிறார் தனது அணியின் பக்கம். 13-11. சிறப்பான ஒரு அறை. அதற்கேற்ற ஒரு டிஃபென்ஸ் மீண்டும் எதிரணி நாடுகளத்திற்கு. அருண் உயர்த்திய பந்து இந்த முறை சூர்யா அடித்த பந்து அங்கு டிஃபென்ஸ் செய்யப்படுகிறது.
பிரகாஷுக்கு வைக்கப்பட்ட பந்து இந்த முறை சிறப்பான ஒரு ஷார்ட் லிஃப்ட் முறையில் ஒரு புள்ளியை தனது அணிக்காக பெற்று தருகிறார். 14-11 இறுதி புள்ளிக்காக. இறுதி புள்ளிக்காக ஏசப் அணியினர் இறுதி புள்ளியாக அமையுமா என்று பார்ப்போம். இந்த முறை சூர்யா இடம் பார்த்து அடித்து இறுதி புள்ளிக்கு ஒரு முற்றுப்புள்ளி. 12-14. சூர்யா அடித்த சர்வ் நிறைவு செய்கிறார்கள் ஏசப் அணியினர் முதல் சுற்றினுடைய வெற்றியை. 15-12 என்ற புள்ளிகள் கணக்கில் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஏசப் அணி நோக்கி போடப்பட்ட டிராப் அங்கு எடுக்கப்பட்டு முதல் புள்ளியை பெறுகிறார்கள் ஆல்வின் பிரதர்ஸ். 1 love. சர்வீஸ் தொடர அருண் 1 love. இடது கையில் அடித்து ஒரு புள்ளியை தனது அணிக்காக பெற்றுத் தருகிறார் சூர்யா. 2 love. சர்வீஸ் தொடர அருண் வாளை மீது தொடுத்த சர்வ். அருண் உயர்த்திய பந்து இந்த முறை சூர்யா அடித்த பந்து அங்கே பிளாக் செய்யப்பட்டு மூன்றாவது புள்ளியை பெறுகிறார்கள். 3-2. இடதுபுறத்திலிருந்து சூர்யா அடித்த பந்து அங்கே டிஃபென்ஸ் செய்யப்பட்டு மீண்டும் ஆடுகளத்திற்கு வெளியே தள்ளி ஒரு புள்ளி இலவச புள்ளியை வழங்கியிருக்கிறார். ஆல்வின் பிரதர்ஸ் அணியிடமிருந்து புறப்பட்ட பந்து இடம் பார்த்து நேர்த்தியாக அடித்த ஒரு தனது அணிக்காக ஒரு புள்ளியை பெற்றுத் தருகிறார் நம்பர் 4-3. நிஷாந்த் அடித்த சர்வ் அருண் உயர்த்த சூர்யா டச் அவுட் முறையில் பிரகாஷ் சிறப்பான ஒரு புள்ளி. 5-4. சஞ்சு அடித்த சர்வ் தடுமாற்றத்துக்கு மத்தியில் 5 5-5. 5-5. வாளை மீது தொடுத்த சர்வ் 6-5. அபி எடுத்த பந்து அருண் உயர்த்த எல்லைக்கு வெளியே அடித்து ஒரு புள்ளியை பெறுகிறார்கள். 7-5. சர்வீஸ் தொடர ஏசப் அணியிடமிருந்து புறப்பட்ட பந்து இந்த முறை சூர்யாவுக்கு உயர்த்தப்பட்ட பந்து புள்ளியோடு திரும்புகிறது ஆல்வின் பிரதர்ஸ் அணியின் பக்கம். பியூட்டிஃபுல் ஷாட். சிறப்பான ஒரு அறை. 8-6. பிரகாஷிடமிருந்து புறப்பட்ட ஷவ் அருண் உயர்த்த சூர்யா எல்லையின் விளிம்பில் அடித்து ஒரு புள்ளியை ஆல்வின் பிரதர்ஸ் அணிக்காக பெற்றுத் தருகிறார். 7-8. (9-7)
9-7. Beautiful shot, Surya. 8-9. 8-9. சர்வீஸ் தொடர அருண். வலையோடு தவழ்ந்த பந்து இந்த முறை டச் அவுட் முறையில் எல்லை கடந்து வெளியே செல்ல சிறப்பான ஒரு டிஃபென்ஸ். ஆடுகளம் திரும்ப என்று பார்ப்போம். மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம் ஆல்வின் பிரதர்ஸ் அணியின் இடமிருந்து. இந்த முறை டச் அவுட் முறையில் அடித்த ஒரு புள்ளியை தனது அணிக்காக பெற்றுத் தருகிறார்கள் ஏஎஸ்எஃப் அணி. 11-8. சிறப்பான ஒரு அறை சூர்யா. 9-11. ஆல்வின் பிரதர்ஸ் அணியிடமிருந்து புறப்பட்ட சர்வ். இந்த முறை நிஷாந்த் அடித்த பந்து அங்கே பிளாக் செய்யப்படுகிறது. 10-11. டச் அவுட் முறையில் செல்கிறது. 12-10. ஏஎஸ்எஃப் அணியினர் 12, ஆல்வின் பிரதர்ஸ் 10. நிஷாந்த் சர்வீஸை தொடர மறுமுனையில் இடதுபுறத்தில் இருந்து சூர்யா அடித்த பந்து அங்கே பிளாக் செய்யப்படுகிறது பிரகாசால். 13-10. இந்த முறை அருண் உயர்த்திய பந்து சூர்யாவிற்கு. சிறப்பான ஒரு அறை. இந்த முறை பிரகாஷிற்கு வைக்கப்பட்ட பந்து புள்ளியோடு திரும்புகிறது. 14-11. இறுதி புள்ளிக்காக ஏஎஸ்எஃப் அணியினர். மேட்ச் பாயிண்ட் ஃபார் ஏஎஸ்எஃப். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. 12-14. நிறைவு செய்கிறார்கள் ஏஎஸ்எஃப் அணியினர். இந்த மாபெரும் கைப்பந்து கோப்பையை தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள் ஏஎஸ்எஃப் அணியினர். 2 அடுத்தடுத்த சுற்றுகளில் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று வெற்றி கோப்பையை தன்வசப்படுத்தி இருக்கிறார்கள் ஏஎஸ்எஃப் அணியினர். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதிப் போட்டியில் வெற்றி வாய்ப்பை நழுவ விட்டு இருக்கக்கூடிய ஆல்வின் பிரதர்ஸ் அணியினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசளிப்பு விழாவானது துவங்குகிறது. விரைவாக வந்து பரிசினை பெற்றுச் செல்லுமாறு அனைத்து அணிகளையும் அன்புடன் அழைக்கின்றோம்.